அன்பார்ந்த உலக சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மரம் பார்த்திங்கன்னா மந்தாரை மரம். இந்த மரத்தினுடைய அழகே பாருங்க, ரொம்ப அற்புதமான மரம். நம்ம இதயம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மரம்தான் இந்த மந்தாரை மலர், மந்தாரை இலை. இந்த பூவை பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்க. அப்படியே ஆனந்தமான கலர், அற்புதமானது பாருங்க. இந்த பூக்கள் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த பூவை நம்ம தேனில் ஊற வச்சு சாப்பிட்டு வந்தோம்னா பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. இந்த மலர் மந்தாரை புத்திருக்க நொந்தாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்களா, நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய அத்தனை பிராபலங்களையும் போக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் இந்த இலைக்கு இருக்குது. இந்த இலையை நம்ம கஷாயமாக போட்டு இது கூட சுக்கு, மிளகு, திப்பிலி இதையும் சேர்த்து இதை கஷாயமாக வச்சு குடித்தோம்னு சொன்னால் நமக்கு நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த அடைப்புகளை எல்லாத்தையுமே இது எடுத்துருங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான மருந்து இந்த மந்தாரை இலை, மந்தாரை மலர். பாருங்க, நம்ம நுரையீரல் மாதிரியே இருக்குது பாருங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இது பாருங்க. இந்த பூவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதை அப்படியே இது தேனில் ஊற வச்சு சாப்பிட்டோன்னு வைங்க, ரத்தம் உங்களுக்கு நல்ல விருத்தி ஆகும். ரத்தம் நல்ல தெளிவாகும். ஒரு அற்புதமான மலருங்க, நல்ல ஒரு இலை பாருங்கள். இது ரொம்ப சூப்பர். இதை நம்ம கஷாயம் வச்சு குடித்தா போதுங்க, நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இறைவனுடைய படைப்பில் எத்தனையோ அற்புதங்கள் எல்லாம் இருக்குதுங்க. அதை நாம் முறையோடு பயன்படுத்தினால் நோய் இல்லாத வாழ்வை நாம் வாழலாம். பார்த்தீங்களா, இதெல்லாம் இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கொடைங்க. இதை நாம் முறையோடு பயன்படுத்தினோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நிறைவான வாழ்க்கையை வாழலாம். பாருங்க, மந்தாரை மலர். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வகையான இதில் இருக்குதுங்க. இதுலேயே சின்னது மஞ்சளாக இருக்குது, வெள்ளையாக பூ பூக்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் இது ஒரு அற்புதமான ஒரு இதுங்க. இது உடம்பை பாதுகாக்கிறதுல ஒரு நல்ல ஒரு இது. சுவாச கோளாறுகளே இல்லாமல் பண்ணிடுங்க இதனுடைய இலை. இந்த இலையை மாத்திரம் ஒரு 4 இலை எடுத்து நல்லா அதை பிச்சு போட்டு நல்லா கொதிக்க வச்சு திரிகடுகு மாத்திரம் இதில் சேர்த்திட்டோம்னா போதுங்க, நுரையீரல் சம்பந்தமான எல்லா ப்ராப்ளங்களையும் போக்கிருங்க. இதை நல்லா கொதிக்க வச்சு இதை நல்லா வடிகட்டி அது கூட நாம் கொஞ்சம் தேன் கலந்துட்டோன்னு வைங்க, நாள்பட்ட ஆஸ்மா, வீசிங் ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிருங்க. அப்படி ஒரு அற்புதமான மரங்க இந்த மந்தாரை மலர், மந்தார மரம், மந்தாரை இலை. இது எல்லாமே நமக்கு சிறப்பான பலன் தரக்கூடியதுங்க. இதை நாம் பயன்படுத்தணும், அப்போத்தானே உங்களுக்கு அதனோட பலன் தெரியும். இதெல்லாம் ஒரு அற்புதமானதுங்க. பாருங்க, இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற கொடை பார்த்திங்களா எவ்வளோ அற்புதமாக இருக்குது. பாருங்க, மலர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, எல்லாம் நம்ம கைக்குள்ளே இருக்குது, ஆனால் நாம் அதை பயன்படுத்துறதில்லை. இதை பயன்படுத்தினோம்னா பாருங்க, தீராததெல்லாம் தீர்க்கலாம். அற்புதமான ஒரு மருந்துங்க. இது எல்லாரும் பயன்படுத்தி நல்ல சுகமான வாழ்வு வாழலாங்க. இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவாச கோளாறு. சுவாசம்தான் எல்லாத்துக்குமே பிரச்சனையாக இருக்குது.
அது ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்மா, ஏங்கல், அலப்பு, சுவாச தடசம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு அற்புதமான மருந்துங்க. இதை நாம் எந்த ரூபத்தில் நம்ம பயன்படுத்தினாலும் நல்லதையே செய்யுங்கோ. ஒன்றுமில்லைன்னா குருமிளகும் இந்த இலையை மாத்திரை போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிங்க. உங்களுக்கு சுவாசத்தில் இருக்க தடையெல்லாம் போயிடும். நல்ல அற்புதமான ஒரு மருத்துவங்க. இதை எல்லாரும் பயன்படுத்தி எல்லாரும் சுகமாக வாழுங்க. பல்லாண்டு 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 வாழுங்க. இறைவா. திருச்சிற்றம்பலம்.